கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 5 வசனம் 20. நீங்கள் போய் தேவ ஆலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தரால் கூடும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய அவரால் கூடும். இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சூழ்நிலைகளை எண்ணி கலங்கி மனமுடைந்து போகாமல் கர்த்தரை நம்பி விசுவாசம் உள்ளவர்களாய் திட மனதோடு கர்த்தருக்கென்று காத்திருக்கிற வாழ்க்கை வாழ்வோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம் முதல் நாம் தியானிக்கும் போது, பிரதான ஆசாரியரும் அவனோடு கூட இருந்த சதுசேயரும் சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார்கள். திரள் கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை விட்டு கர்த்தரிடம் திரும்பினார்கள். இதை பார்த்து அங்கிருந்த சமய தலைவர்களும் பிரதான ஆசாரியர்களும் சதுசேயரும் பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள். அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு பல அடுக்கு பாதுகாப்போடு அவர்களை சிறைச்சாலையில் பூட்டி வைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் வந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவ ஆலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் காணப்படலாம். பிறரால் ஒடுக்கப்பட்டு தனிமையான ஒரு அனுபவத்தில் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற அனுபவத்தில் நாம் காணப்படலாம். அந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்க கர்த்தரால் கூடும். பூட்டப்பட்ட சிறைச்சாலையை திறந்து ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி ஜீவ வார்த்தைகளை சொல்ல வைத்த கர்த்தருடைய வல்லமை இன்றும் ஜீவனோடு இருக்கிறது. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவே கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். ஜீவ வார்த்தைகளை சொல்லும்படியாக அனுப்பப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் பிரதான ஆசாரியரையோ சமயத்தார் அனைவரையோ பார்த்து பயப்படாமல் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜீவ வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். பின் வசனங்களில் இந்த செய்தியை ஆசாரியரும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பொறாமையினால் சிறைச்சாலையை அடைத்தவர்கள் பூட்டியிருந்த சிறைச்சாலை கதவுகள் பூட்டி இருக்க உள்ளிருந்த மனிதர்களை காணாமல் திகைத்து பின் தைரியமாய் அவர்கள் பிரசங்கித்ததை கண்டு கலங்கி அவர்கள் மிகவும் கலக்கமடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை பிறருக்கு மத்தியில் சொல்ல நாம் தயக்கமுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை எங்கும் பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருப்பாரானால் நம்மை போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அதை அறிவித்து நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல வேண்டும். நாம் பிறருக்கு சொல்லும்போது அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டு கர்த்தருக்குள் வாழ அது வழிவகுக்கும். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்ல நாம் ஒருபோதும் தயக்கம் காட்டாமல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என்றென்றும் அவருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய நாமத்தை எங்கும் பிரஸ்தாபப்படுத்தி உம்முடைய ஜீவ வார்த்தைகளை தைரியமாய் போதிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.